மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன தனி சிறப்பு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மற்ற மாதங்களிலே பௌர்ணமி என்பது சம்பவித்தாலும் இந்த பௌர்ணமி என்கின்ற வார்த்தை இந்த மாதத்தின் பெயரோடு இணைத்து உச்சரிக்கப்படுவது என்பது இந்த சித்திரை மாதத்தில் மட்டும்தானே. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்தால் கூட நம்ம வைகாசி பௌர்ணமி, ஆனி பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி அப்படின்லாம் தனித்து நம்ம பார்க்குறதே இல்லையே. இந்த சித்ரா பௌர்ணமியை மட்டும்தான் தனித்த முறையிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா. இப்படி கூட பார்க்கலாமே, ஒரு சினிமா பாட்டு கூட வரும், சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். இது எல்லாவற்றையும் விட சித்திரையில் ஒரு நிலாச்சோறு அப்படின்னு சொல்லியே ஒரு இயக்குனர் படமே எடுத்திருப்பார். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சித்திரை மாதத்திற்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த சாப்பாடு என்கின்ற விஷயம், நிலாச்சோறுன்னு சொல்றார் இல்லையா, அதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அதனை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் அதுக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்மீக ரீதியாக பார்த்தோமேயானால் இந்த சித்திரகுப்தன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தன் தோன்றிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. எல்லா சிவாலயங்களிலுமே இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே சிறப்பு பூஜை, சித்திரகுப்த பூஜை என்பது நடைபெறும். இது என்ன சிவாலயத்துக்கும் சித்திரகுப்தனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி பார்த்தோம்னா, சித்திரகுப்தன் ஜனித்த கதை எப்படி தெரியுமா? அதாவது சிவபெருமான் தன்னை போலவே ஒரு உருவத்தை வரைந்தாராம். தன்னை போலவே ஒரு உருவத்தை வரைந்து சக்தி தேவியினுடைய துணையோடு அந்த உருவத்திற்கு, அதாவது ஒரு வரைஞ்சார் இல்லையா, ஒரு சித்திரமாக வரைந்தார் அல்லவா, அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தாராம். அப்படி தோன்றியவன் தான் இந்த சித்திரகுப்தன். அவனுக்கு என்ன பொறுப்புன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை சரிவர எழுதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய வேலை. ஆக இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே நாம் அனைவருமே அந்த சித்திரகுப்தனிடம் பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்து எழுதுப்பா என் கணக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிறதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்ற. இது ஆன்மீக ரீதியான விளக்கம். ஜோதிடவியல் ரீதியாக பார்த்தோம்னா, இந்த சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளிலே சந்திரனானவர் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய அந்த மாதத்தை தான் நம்ம சித்திர மாசம்னே சொல்றோம். ஒவ்வொரு மாதத்திலுமே அந்த பௌர்ணமி எந்த நட்சத்திரத்திலே சம்பவிக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர்தான் அந்த மாதத்திற்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ கூட மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விசாக நட்சத்திர நாளிலே பௌர்ணமி உண்டாகின்ற அந்த மாதத்தை தான் வைசாகம் அல்லது வைகாசி மாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த வரிசையிலே பார்த்தோம்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே, இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பௌர்ணமி என்பது என்றைக்கு சம்பவிக்கிறதோ அந்த மாதத்தினைத்தான் நம்ம கார்த்திகை மாசம்னே சொல்றோம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி சம்பவிக்கின்ற அந்த நட்சத்திரத்தையே அந்த மாதத்தினுடைய பெயராக வைத்திருக்கிறோம். இதில் இந்த சித்திர மாசம் எடுத்துக்கும் பொழுது இந்த சூரியனானவர் உச்சபலத்துடன் சஞ்சரிப்பார். முழுமையான உஷ்ணத்தோடு, அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இந்த மாசத்துல தானே வர்றது. இதிலே முழுமையான உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார் சூரியன் அந்த மேஷ ராசியிலே. அதற்கு நேர் 7வது ராசியிலே, அதாவது துலா ராசின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த துலா ராசியிலே இந்த சூரியனுடைய பலம் என்பது நீச்சம். அந்த இடத்திலே போய் சந்திரனானவர் ஒரு முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இந்த காலமானது பார்க்கப்படுகிறது. இதை எதோட கம்பேர் பண்றான்னு சொன்னா, சூரியன் என்பது பித்ருகாரகனாகவும், அதாவது பரமேஸ்வரனாகவும், சந்திரன் என்கின்ற அந்த கிரகத்தினை மாத்ருகாரகன் என்றும், அதாவது பார்வதி தேவியாகவும் பார்க்கிறோம். தந்தையானவர் முழுமையான உஷ்ணத்துடன் தகிக்கும் பொழுது தாயானவள் நான் இருக்கிறேன் மகனே, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு விதமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எப்படி தெரியுமா சொல்றார், எல்லோரும் ஒன்றாக இணைந்து சமபந்தி போஜனம் செய்ய வேண்டும் சொல்றா இந்த பௌர்ணமி நில ஒளியிலே. நம்ம இதை இந்த நிலா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோமே. இந்த நிலா சாப்பாடு அப்படிங்கிறத இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மட்டுமாவது சாப்பிட வேண்டும். அதுவும் எப்படி, அக்கம் பக்கத்தில் உள்ள நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துண்டு ஒரு பௌர்ணமி நில ஒளியிலே, அதாவது ஒரு மொட்டை மாடியா கூட இருக்கலாம், ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு சொன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு
அவ வீட்டில் என்னென்ன சமைச்சாலும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லோரும் ஒன்றாக பங்கிட்டு கொண்டு உணவருந்த வேண்டும். அதாவது நில ஒளிக்கும் சாப்பாடுக்கும் நெருங்கிய சம்பந்தம் என்பது உண்டு. அந்த உணவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது சந்திரன். அந்த சந்திரனானவர் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாளிலே அப்படியே நேராக எல்லாரும் உட்காந்து ஒரு கடற்கரை பகுதியில் போய் உட்காந்து சாப்பிடலாம். இல்லை அந்தந்த குடும்பத்தினர் கூட என்ன பண்ணலாம், போய் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அம்மா உருட்டி போட சொல்லி எல்லாரும் கையில் உட்காந்து வாங்கி சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும் பொழுது நம்முடைய மனமானது முழுமையான மகிழ்ச்சி பெறுகிறது. நம்ம ஸ்டைலாக போய் ஒரு மூன்லைட் டின்னர்னு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பணம் கட்டி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சமைச்ச விஷயத்தையே இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே சமபந்தி போஜனமாக சாப்பிடும் பொழுது மனம் என்பது செம்மை பெறுகிறது. இதை நான் ஏன் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சார், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் நான் அவஸ்தைப்படுறேன் சார், அப்படியே ஒர்க்கு ப்ரெஷர் லோடு அது இதுன்னு ஏதேதோ வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா. ஸ்கூல் படிக்கிற குழந்தை கூட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது, வயசான 70 வயசு தாத்தா கூட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறார். இப்படி அனைவருமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே ஒன்றாக உட்கார்ந்து எல்லோரும் உணவருந்தித்தான் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கண்டிப்பாக வெளியே வருவீர்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.